ஆல் இஸ் டிலைட், எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனது அருள் வேண்டும். இறைவனது அருளை பெற சரியான வழிகாட்டி வேண்டும். நமக்கு இந்த பூமியிலே எத்தனையோ ஞானிகள் பிறந்து இந்த பூமியை வழிநடத்தி இருக்கிறார்கள். அவர்களிலே சமீப காலத்திலே வழிநடத்தியவர்களிலே அருட்பிரகாச வள்ளல் பெருமான் கண்கண்ட ஒரு தெய்வமாக, ஞான பிழம்பாக, ஜோதியாக மாறியவர். அவர் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று இறைவனை ஜோதி ரூபமாக பார்த்தவர். அந்த அடிப்படையிலே நாங்கள் வீராபுரம் ஜேஷ்டாதேவி திருக்கோயிலிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால அபிஷேகம் முடிந்த பின்னரே இதே ஜோதி வடிவில் ஏற்றி அந்த திருக்கோயிலை வலம் வந்து அம்மன் சன்னிதானத்து முன்னாலே வைக்கிறோம். அந்த ஜோதி பிரகாசமாக எரிகின்ற பொழுது, தொடர்ந்து அந்த ஜோதியை நாம் பார்க்கின்ற பொழுது மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம் வருகிறது. இதை அவர் எப்பொழுதோ சொன்னார். இப்பொழுது நாங்கள் அதை பரிட்சாத்தமாக செய்து பார்த்து ஆனந்தப்படுகிறோம். அந்த ஜோதியிலே நமது மனம் செல்லுகின்ற பொழுது நம்மை சுற்றியுள்ள சில தேவையற்ற தீய சக்திகள் எல்லாம் புசுங்கி அது நம்மை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவேதான் அந்த கோயிலிலே இந்த ஜோதி ஏற்றும் ஒரு செயலை நாங்கள் செய்து வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ராகுகால அபிஷேகம் முடிந்த பின்னர் ஒரு 9 ஜோதி தீபம் ஏற்றி ஒவ்வொருவருத்திலும் கொடுத்து அந்த ஜோதியை கோயிலிலே வலம் வர செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் இன்னமும் அதிகப்படியான ஜோதிகளை ஏற்றி வைத்து பூஜை செய்ய விழைகின்றோம். அதோடு அம்மனுக்கு இராப்பசி தீர்க்கும் அன்னதான என்ற ஒரு திட்டத்தின் கீழே தற்சமயம் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் 6:30 மணிக்கு அன்னப்பிரசாதம் செய்து எடுத்து வைத்து அந்த ஜேஷ்டாதேவி திருக்கோயிலிலே சமர்ப்பணம் செய்து அங்கே உள்ளவர்களுக்கு அந்த பிரசாதங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதி ஏற்றுதலிலும் அன்னப்பிரசாதம் வழங்குவதிலும் பக்தர்கள் ஈடுபட வேண்டும். ஜோதியை காண்கின்ற பொழுது நம்மில் இருக்கக்கூடிய தீய சக்தி வெளியேறுகிறது. அன்னப்பிரசாதம் செய்து மற்றவர்களுக்கு வழங்குகிற பொழுது, பசியாறுகின்ற பொழுது அந்த அன்னத்தை உண்பவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். ஒருவருக்கு தீய சக்தி விலகி பசியாறி இருக்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு நமது திருக்கோயிலிலே இருக்கிறது. ஆகவே இந்த திருக்கோயிலிலே இந்த 2 நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்திலே உள்ள தர்ம சீலர்கள் அனைவரையும் இந்த கோயிலில் வந்து அந்த நிகழ்வுகளிலே பங்கேற்று கொள்ள இந்த நேரத்திலே அழைப்பு விடுகிறோம். எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டோம். இன்னும் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே பல நல்ல காரியங்களை செய்து நமது ஆன்மா நிறைவாக இருக்க வழிவகை தேடுவோமா? இந்த சோதனை வேளைகளிலே உங்களது ஆன்மாவோ உங்களது மனமோ ஆனந்தத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு உங்களை அழைக்கின்றோம். இந்த வீடியோவை கேட்ட அன்பர்கள் அந்த கோயிலிலே வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மூத்தவள்
இந்த புவியிலே நம்மை எந்த ஒரு துயரமின்றி காக்க வல்லமை பெற்ற ஜேஷ்டாதேவியினுடைய பேரருளை பெறுவோம். வாருங்கள். ஜெய் ஜேஷ்டா, ஜெய ஜெய ஜேஷ்டா. எல்லாம் இன்பமயம்.